திரையிலிருந்து கண்களை எடுக்காதீர்கள். ஒரு கேள்வி. அண்டவெளியின் ரகசியத்திற்கும் ஒரு சமுராயின் வாளிற்கும் என்ன சம்பந்தம்? நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இது நவீன உலகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைக்கிறது. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மனிதன், ஒரு போர் வீரன் இந்த உண்மையை வாழ்ந்து காட்டிவிட்டார். அவர் மியாமோட்டோ முசாஷி. வரவேற்கிறோம் க்ரோ எக்ஸ் மைண்ட் செட்டுக்கு. இன்றைக்கி நான் பார்க்க போவது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை. இது உங்களுடைய எண்ணங்களை ஒரு ஆயுதமாக மாற்றும் கலை. முசாஷியின் டோகோடோ தத்துவங்களையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ஒரே கோட்டில் இணைக்கப் போகிறோம். முசாஷி சொன்னார், எல்லாவற்றையும் அதன் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் சக்தியின் ஆரம்பம். நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிதாகிறது. நீங்கள் பிரச்சனையை தள்ளினால் அது உங்களை துரத்தும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது தனது சக்தியை இழக்கும். அமைதியான மனம்தான் பிரபஞ்சத்தோடு பேசும். நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் வெற்றி பெற்ற மனிதராக இப்போதே வாழுங்கள். முசாஷி போருக்கு செல்லும் முன்பே தான் வெற்றி பெற்றுவிட்டதாக நம்புவார். அது பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, அது சர்டைனிட்டி. நான் ஜெயிப்பேன் அல்ல, நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன். இதுதான் உண்மையான அட்ராக்ஷன் பவர். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை பெற முயற்சிக்காதீர்கள், அதுவாக மாறுங்கள். திரையிலிருந்து கண்களை எடுக்காதீர்கள். ஒரு கேள்வி. ஆண்டவெளியின் ரகசியத்திற்கும் ஒரு சமுராயின் வாளிற்கும் என்ன சம்பந்தம்? நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இது நவீன உலகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று அழைக்கிறது. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன், ஒரு போர் வீரன் இந்த உண்மையை வாழ்ந்து காட்டிவிட்டார். அவர் மியாமோட்டோ முசாஷி. வரவேற்கிறோம் க்ரோ எக்ஸ் மைண்ட் செட்டுக்கு. இன்றைக்கி நான் பார்க்க போவது ஒரு சாதாரண மோட்டிவேஷனல் வீடியோ இல்லை. இது உங்கள் எண்ணங்களை ஒரு ஆயுதமாக மாற்றும் கலை. முசாஷியின் டோகோடோ தத்துவங்களையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் ஒரே கோட்டில் இணைக்கப் போகிறோம். முசாஷி சொன்னார், எல்லாவற்றையும் அதன் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் சக்தியின் ஆரம்பம். நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிதாகிறது. நீங்கள் பிரச்சனையை தள்ளினால் அது உங்களை துரத்தும். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அது தனது சக்தியை இழக்கும். அமைதியான மனம்தான் பிரபஞ்சத்தோடு பேசும். நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? அப்படியானால் வெற்றி பெற்ற மனிதராக இப்போதே வாழுங்கள். முசாஷி போருக்கு செல்லும் முன்பே தான் வெற்றி பெற்றுவிட்டதாக நம்புவார். அது பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, அது சர்டைனிட்டி. நான் ஜெயிப்பேன் அல்ல, நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன். இதுதான் உண்மையான அட்ராக்ஷன் பவர். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை பெற முயற்சிக்காதீர்கள், அதுவாக மாறுங்கள். முசாஷியின் இன்னொரு விதி, உடல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீர்கள். ஏன் தெரியுமா? ஆசை பேராசையாக மாறும். பேராசை பயத்தை உருவாக்கும். பயம் தோல்வியை உருவாக்கும். பயம் இருக்கும் இடத்துல அட்ராக்ஷன் வேலை செய்யாது. நீங்கள் எதுக்கும் டெஸ்பரேட்டாக இருந்தால் அது உங்களை விட்டு ஓடும். ஆனால் நீங்கள் டிட்டேச்சட்டாக இருந்தால் அது உங்களை தேடி வரும். உங்கள் எண்ணங்கள் சிதறி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் சிதறும். முசாஷி மாஸ்டர் செய்தது ஒரே விஷயம், ஃபோக்கஸ். ஒரு வாள், ஒரு தாக்குதல், ஒரு முடிவு. அதே போல ஒரு இலக்கு, ஒரு விஷன், ஒரு டைரக்ஷன். நீங்கள் வேட்டையாடுபவர் இல்லை, நீங்கள் ஒரு காந்தம். உலகம் சத்தமாக இருக்கும், ஆனால் சக்தி அமைதியில் பிறக்கும். முசாஷி தனிமையை தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் அமைதியில்தான் உண்மை கேட்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாராகப் போகிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான். நீங்கள் தேடுறது
உங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்க சேஸ் பண்ண வேண்டாம், அலைன் ஆக வேண்டும். ஒரு சமுராய் வெற்றி பெற ஃபைட் பண்ண மாட்டான். அவன் ஆல்ரெடி ரெடி. அதனால்தான் அவன் அன்பீடபிள். வாழ்க்கை ஒரு போர் இல்லை, அது ஒரு கலை. அந்த கலையில உங்க எண்ணங்களே தூரிகைகள். உங்க மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்க உணர்ச்சிகளை வெல்லுங்கள். உங்க ரியாலிட்டியை உருவாக்குங்கள். இது க்ரோ எக்ஸ் மைண்ட் செட். கற்று மாற்றம் பெற்று ஆதிக்கம் செலுத்து. முசாஷியின் இன்னொரு விதி: உடல் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீர்கள். ஏன் தெரியுமா? ஆசை பேராசையாக மாறும். பேராசை பயத்தை உருவாக்கும். பயம் தோல்வியை உருவாக்கும். பயம் இருக்கும் இடத்துல அட்ராக்ஷன் வேலை செய்யாது. நீங்கள் எதற்கும் டெஸ்பரேட் ஆக இருந்தால் அது உங்களை விட்டு ஓடும். ஆனால் நீங்கள் டிட்டாச்சாக இருந்தால் அது உங்களை தேடி வரும். உங்கள் எண்ணங்கள் சிதறி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் சிதறும். முசாசி மாஸ்டர் செய்தது ஒரே விஷயம்: ஃபோக்கஸ். ஒரு வாள், ஒரு தாக்குதல், ஒரு முடிவு. அதே போல ஒரு இலக்கு, ஒரு விஷன், ஒரு டைரக்ஷன். நீங்கள் வேட்டையாடுபவர் இல்லை, நீங்கள் ஒரு காந்தம். உலகம் சத்தமாக இருக்கும், ஆனால் சக்தி அமைதியில் பிறக்கும். முசாசி தனிமையை தேர்ந்தெடுத்தார், ஏனெனில் அமைதியில்தான் உண்மை கேட்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாராகப் போகிறீர்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் வெளியில் இல்லை, உங்களுக்குள்தான். நீங்கள் தேடுவது உங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் சேஸ் பண்ண வேண்டாம், அலைன் ஆக வேண்டும். ஒரு சமுராய் வெற்றி பெற ஃபைட் பண்ண மாட்டான். அவன் ஆல்ரெடி ரெடி. அதனால்தான் அவன் அன்பீடபிள். வாழ்க்கை ஒரு போர் இல்லை, அது ஒரு கலை. அந்த கலையில உங்கள் எண்ணங்களே தூரிகைகள். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உணர்ச்சிகளை வெல்லுங்கள். உங்கள் ரியாலிட்டியை உருவாக்குங்கள். முசாசி சொல்வது ஒன்று: அறிவு பயன்படாவிட்டால் அது வெறும் சுமை. நீங்கள் எவ்வளவு தெரிந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போதுதான் மாற்றம் தொடங்கும். உங்கள் சந்தேகங்கள், உங்கள் பயங்கள், உங்கள் பழக்கங்கள், இவைதான் உங்கள் எதிரிகள். நீங்கள் வெல்ல வேண்டியது உலகத்தை அல்ல, உங்களைதான். மோட்டிவேஷன் நிரந்தரம் அல்ல, ஆனால் டிசிப்ளின் நிரந்தரம். தினமும் சிறிய முன்னேற்றம் பெரிய மாற்றமாக மாறும். நீங்கள் யார் ஆக விரும்புகிறீர்கள்? அதை நினைத்துக்கொண்டே இருக்காதீர்கள், அதை வாழ ஆரம்பியுங்கள். நீங்கள் நினைப்பது உங்கள் அடையாளமாக மாறும். நீங்கள் மாற்றத்தை தேடுகிறீர்களா அல்லது மாற்றமாக மாறப்போகிறீர்களா? இது க்ரோ எக்ஸ் மைண்ட் செட். கற்று மாற்றம் பெற்று ஆதிக்கம் செலுத்து.